ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாகியம். இன்று 19/6/2025 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे अभी तुम ईश्वरी औलाद बने हो, तुम्हारे में कोई आसुरी गुण नहीं होनी चाहिए, अपनी उन्नति करनी, गफलत नहीं करनी. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரனுடைய வாரிசாக ஆகிவிட்டீர்கள். உங்களுக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. பகவானுடைய குழந்தை ஆயிட்டோம், அசுர குணம் இருக்கலாமா? தன்னுடைய முன்னேற்றம் செய்யுங்கள். தன்னைத்தானே என்ன பண்ணணும்? முன்னேற்றி. கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. आप संगमिक ब्राह्मण बच्चों को कौन सा निश्चय और नशा है? நீங்கள் சங்கமிக பிராமண குழந்தைகள், உங்களிடம் என்ன ஒரு நிச்சயம் மற்றும் நஷா இருக்கிறது? பாபா பதில் சொல்கிறாங்க, हम बच्चों को निश्चय और नशा है कि अभी हम ईश्वरीय संप्रदाय के हम स्वर्गवासी विश्व के मालिक बन रहे, संगम पर हम ट्रांसफ़र हो रहे. நம்ம குழந்தைங்களுக்குள்ள இந்த நிச்சயம் இருக்குது, நஷாவும் இருக்குது. இப்பொழுது நாம் ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாய், நாம் சொர்க்கவாசி விஸ்வத்துடைய மாலிக்காக ஆயிட்டிருக்கிறோம். சங்கம் யுகத்தில் நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கோம், மாற்றமாயிட்டிருக்கிறோம். இங்கிருந்து அங்கே போகிறோம். அசுர வாரிசிலிருந்து ஈஸ்வரிய வாரிசாகி 21 ஜென்மத்திற்கு சொர்க்கவாசியாகும். இதை விட ஒரு உயர்ந்த பிராப்தி வஸ்து வேறு எதாவது இருக்க முடியுமா? முரளி உள்ள பாபா சொல்கிறாங்க, தன் ஆத்மானு புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவில் அரைக்கல்பமாக அசாந்தியினுடையது இருந்துகிட்டே இருக்கு. वो निकलनी है शांति के सागर बाप की याद करने से. அது அந்த அசாந்தி எப்போ வெளியேறும், அசுத்தம் எப்போ வெளியேறும்னா, சாந்தி கடல் பாபோட நினைவு மூலமாக. நீங்கள் சாந்தியினோட ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறீங்க. ஏபி தும் சாந்தி, இது கூட தெரிஞ்சிட்டிங்க. சாந்திக்கு துனியா ஒரு அசாந்திக்கு துனியா பில்குல் அல்லாது. அமைதியான உலகம்ன்றது அமைதியற்ற உலகம், ரெண்டுமே பாருங்கள் வெவ்வேறு. அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்தியுகம், கலியுகம். எதை சொல்கிறோம் நமக்கே தெரியுது இல்லையா? இது மனிதர்களுக்கு புரியறதில்ல. அசுர உலகம் எது, ஈஸ்வரிய உலகம் எது, சத்தியுகம் எது, கலியுகம் தெரியுதா? இல்லையே. நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் கூட தெரிஞ்சிடல. பல்கித்தனே பி பொசிஷன் வாழைத்தி, அவ்வளோதான், பெரிய பொசிஷனில் இருக்கட்டும். பைசா எவ்வளோக்கு பொசிஷன் வாழ காய்ச்சாது, பைசா இருக்குன்னா அவங்கள இந்த பொசிஷனுக்கு சொல்கிறோம். கரீப் और सागर समझ तो सकते हैं ना. ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாகட்டும், புரிஞ்சுக்கலாம்ல. वैसे तुम भी समझ सकते हो. பரோபர் ஈஸ்வரிய அவுலாத் ஒரு அசுரிய அவுலாத். அதை மாதிரி தான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும்ல. ஈஸ்வரனுடைய குழந்தை, அசுர குழந்தை அப்படின்னா என்ன? ஈஸ்வரிய குழந்தைனால அதுக்குரிய குவாலிட்டி உங்கள்கிட்ட, அசுர குழந்தைன்னா அதோட தன்மை தெரியுது இல்லையா? இப்போது நீங்கள் பாபாவுடைய வாரிசு ஆயிட்டீங்க. தன்னை இனிமையான குழந்தைன்னு புரிஞ்சிட்டீங்க இல்லையா? இது பக்கா நிச்சயம் இருக்குல்ல. நீங்கள் உங்களை பிராமணன்னு புரிஞ்சிட்டிங்கனாலே அர்த்தம் என்ன? ஈஸ்வரிய வாரிசாயிட்டேன், சொர்க்கவாசியாக ஆக போகிறேன், விஷயத்துக்கு மாலிக்காக ஆயிட்டிருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த குஷி நமக்கு வேணும். நான் பகவானுடைய குழந்தையாயிட்டேன், விஷயத்துக்கு எஜமானனாக ஆகிறதுக்கு தகுதியை நான் உருவாக்கிட்டுருக்கேன். அடுத்த விஷம் மாலிக்கா நான் ஆகிறேன். ஒவ்வொரு நேரமும் இந்த குஷி உங்களுக்குள்ளே இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் குழந்தைகளுக்கு தான் இது யதார்த்தமாக புரியுது. நம்ம பாபாவுடைய வாரிசாக இருக்கிறோம், ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவனாயிட்டோம். புருஷோத்தம் சங்கம் पर असुरी संप्रदाय बदलते होते. இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் தான் அசுர சம்பிரதாயம், அசுர வாரிசாக இருக்கக்கூடியவங்க மாறுறாங்க. இப்போ நம்ம ஈஸ்வரனுடைய வாரிசாயிட்டோம் இல்லையா? अभी फिर हम इस समय जाना है, हम शिव बाबा की संतान है. वहाँ सत्य में कोई अपने को ईश्वरीय औलाद नहीं कहलाते. இப்போ நம்ம ஈஸ்வரனுடைய வாரிசு. அடுத்து நம்ம எங்கே போயிடுவோம்? சத்தியுகத்துக்கு. அங்கே யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் ஈஸ்வரன் வாரிசுன்னு. அங்கே என்ன ஆகிறோம்? தெய்வீக வாரிசாயிடும் இல்லையா? அதுக்கு முன்னாடி அசுர வாரிசாக இருந்தோம், இப்போ ஈஸ்வரிய வாரிசாயிட்டோம், அப்புறம் தெய்வீக வாரிசுகளாகிடும் இல்லையா? இதுதான் அந்த வித்தியாசம். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், இந்த கல்பத்தோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். மரணம் எல்லோருக்கும் இருக்குது, ஒருத்தர் கூட இங்கே இருக்க முடியாது. அப்படின்னா என்ன?
சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. जो भी डियरेस्ट से डियरेस्ट प्यारा प्यारा से प्यारा है वो चले जाएंगे. நீங்கள் நம்ம சொல்கிறவங்க எனக்கு ரொம்ப டியர் மோஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. சரி ஓகே, எல்லாரும் போகத்தான் வேணும். எவ்வளோதான் அன்பானவங்களாக இருக்கட்டும், எவ்வளோதான் பிடிச்சமானவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் போய் தான் ஆகணும். ஏ சிறப்பு தும் பிராமன் நீ ஜான்தே ஹோ. அன்பானவங்களால கூட இருந்துகிட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் எதுவும் சாத்தியம் இல்லைல்ல. இதெல்லாம் பிராமண குழந்தைகள் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த பழைய உலகம் இப்போ முடிந்து விட்டது. उसके जाने के पहले पूरा पुरुषार्थ करना. இங்கேருந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி முழு முயற்சி செஞ்சிருங்க. ஜப்கி ஈஸ்வரிய அவுலாதே தோ அத்தா குஷி ஒன்று. இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி, ஆத்மா ஷரணம் விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன முடியுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஆத்மாவில் சேமிச்சுட்டு கிளம்பிடணும். அவ்வளோதான். பாபா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஈஸ்வரனுடைய வாரிசு ஆயிட்டோம், அளவில்லாத குஷி வேணும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே தன்னோட வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக்குங்க. தெய்வீக ராஜ்யமான ஸ்தாபனம் ஆகிட்டுருக்கு. இது ஈவில் வேர்ல்டாக இருக்குது. அப்படின்னு என்ன, அசுர உலகமாக இருக்குது. சத்தியமே கித்தனா தாக் சுக்குறாத்த. சத்தியத்தில் பாருங்க இவ்வளோ அளவற்ற சுகம். பாபி தேத்தே, அதுதான் பாபா கொடுக்குறார். பாபா தான் அது கொடுக்க முடியும். யஹா தும் பாப்கே பாஸ் ஆயி ஹோ, யஹா பைட்ட துணை ஜாயங்க. நீங்கள் பாபாட்ட வந்திருக்கிறீங்க எதுக்காக? பாபாட்ட வந்து நம்ம உட்காந்து இருக்கவா? ஐசா துணை சபை கட்ட எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போகிறோம் அப்படியா? இது பெரிய பரிவாரம், எல்லையற்ற குழந்தைகள். யாத்தும் बहुत மக்ஸே அது சந்தோஷமாக வரீங்க, உற்சாகமாக வரீங்க. हम जाते बेहद के बाप के बाप எல்லையற்ற அப்பாவை சந்திக்க போகிறேன்னு வரீங்க. ஈஸ்வரனுடைய வாரிசுகள் நம்ம, அப்போ என்னுடைய அப்பாவை பார்க்க போகிறேன் இல்லையா? பிறகு என்ன செய்யணும்? இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சேவை கிளம்பிடணும். तो हम क्यों न स्वर्ग में होने चाहिए. அப்போது நான் பகவானுடைய வாரிசாக இருக்கேன், காட் ஃபாதருடைய குழந்தைனா, அப்புறம் ஏன் நான் சொர்க்கத்துக்கு மாளிகை ஆகக்கூடாது? பகவானுடைய குழந்தையாகவே நான் இருக்கேன்னா இப்போ அதை அவர் உருவாக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நம்ம எஜமான் ஆகக்கூடாதா? அந்த உயர்ந்த லட்சியம் நமக்குள்ள வேணும்ல. பாபா எதுக்காக வந்திருக்கிறாங்க? குழந்தைகளை நறுமணம் வீசக்கூடிய மலராக ஆக்கிறதுக்கு. பாப் कहते मेरे तो तुम ही हो, तुम्हारे ऊपर हमारा मोह भी है. चिट्ठी नहीं लिखते तो होना हो जाता है. अच्छे अच्छे बच्चों को चिट्ठी नहीं आती, अच्छे अच्छे बच्चों को एकदम माया ख़त्म कर देते. பாபா சொல்கிறாங்க, எனக்கு கூட உங்கள் நினைவு வந்துகிட்டே இருக்குது. நான் வந்ததே எதுக்காக? உங்களை சொர்க்கத்தினுடைய மாலிகாக்கிறதுக்கு, வாரிசாக்கிறதுக்கு. பாபா எல்லையற்ற பிராப்தி கொடுக்குறார், அதுவும் குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான். காட்ஃபாதர் இல்லையா அவர்? எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் நீங்கள் தானே அவரை புரிஞ்சிருக்கிறீங்க. புரிஞ்சிட்டீங்க, பாபாவை ஏற்றுட்டீங்க, அவருடைய நாலேஜை அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதை எடுத்துகிட்டு அதை படி நடக்கிறோம். மாயனை சீச்சி பண்ணா, மாய என்ன பண்ணுது? சீச்சி ஆக்கிடுது. பாபா நறுமணம் வீசக்கூடிய மலராக்க வந்திருக்கிறாரு. எதெல்லாம் என்னிடத்துல இருக்கோ அதெல்லாம் யாரோடது? உங்களோட தான். பாபா சொல்கிற, உங்கள் மேலே எனக்கு மோகம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாரு? குழந்தைகள் மேலே மோகம் இருக்குன்ட்டார். குழந்தைகள்கிட்டேருந்து கடிதம் வரலைன்னா கவலை வந்துடுது. இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த குழந்தை காணும்? இந்த கிளாஸ்க்கு வரலையே, ஞானம் கேட்கலையே, ஒரு லெட்டர் கூட இல்லையே. நல்ல நல்ல குழந்தைங்களாக இருக்காங்க, லெட்டர் கூட எழுதுறதில்ல. மாயா அந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணுது? சாப்பிட்டுட்டு போயிடுது. தேகாபிமானம் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு எழுதுங்க. பாபா குழந்தைகள்கிட்ட கேட்குறார், பச்சே தும்கு மாயா ஹேரான் தோ நஹீ கர்த்தே. உங்களை மாயா ஏதாவது குழப்பம் அடைய வைக்குதா? மயக்கத்தை ஏற்படுத்துதா? பஹாதுர் பன் மாயா பர் ஜீத் பண்ற. பலசாலி ஆகிட்டு என்ன பண்ணும்? மாயா மேலே நீங்கள் வெற்றி அடையணும் இல்லையா? तुम युद्ध के मैदान युद्ध मैदानத்தில் இருக்கீங்க. कर्मेंद्रिय ऐसी वश करनी चाहिए जो कुछ भी संचलता ना हो. நீங்கள் யுத்த காலத்தில் இருக்கீங்கன்னா எவ்வளோ கவனமாக இருக்கணும். யுத்த காலத்தில் போய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கர்மேந்திரியங்களை வசத்தில் வச்சுருக்கணும், சஞ்சலத்தாக இருக்கக்கூடாது. சத்தியுகத்தில் பாருங்கள், எல்லா கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கும்.
அங்கே சஞ்சலத்தா கிடையாது, அங்கே எந்த விதமான அசுர குணங்களும் இல்லை, எந்த விகாரமும் இருக்காது. ना मुख की, ना हाथ की, ना कान की, कोई भी சஞ்சலத்தா की बात नहीं. அங்கே வாய் சஞ்சலமாகாது, கை சஞ்சலமாகாது, காது சஞ்சலமாகாது, யாரு தேவையில்லாத கேட்காது. பாபா சொல்கிறாங்க அங்கே எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது. அங்கே கந்தாவானது, ரொம்ப அழுக்கானதுன்றது எதுவுமே இல்லை, அசுத்தமானதுன்றது எதுவுமே இல்லை. யோக பலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்கள் மேலே நீங்கள் வெற்றி அடையணும். பாப் காத்தி கோய் பி கந்தி பாத் நை, எந்த விதமான கந்தி விஷயங்கள் செய்யக்கூடாது. கர்மேந்திரியங்களை வசத்தில் வைங்க, நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்யுங்க. நேரம் குறைவாக இருக்குது, நிறைய நேரம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குன்னு சொல்கிறார். அச்சா, தாரணைக்கா பாபா சொல்கிறாங்க, முதல் விஷயம், நினைவினுடைய பலத்தின் மூலமாக தன்னுடைய கர்மேந்திரியங்களை அப்படி நாம் வசமாக்க வேண்டும். எந்த ஒரு கர்மேந்திரியமும் சஞ்சலமாக கூடாது. நேரம் குறைவாக இருக்கின்றது, ஆகையினால் நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்து மாயா ஜீத்தாக வேண்டும். இரண்டாவது, பாபா என்ன ஒரு ஞானம் கொடுக்குறாங்களோ அதை அந்தர்முகியாயிட்டு தாரணா செய்யுங்க. ஒரு பொழுதும் தங்களுக்குள் புத்தன்னியாக இருக்கக்கூடாது. பாப் को अपनी कुछ खैरात का समाचार जरूर देना है. பாபாவுக்கு தன்னுடைய நிலை என்ன, இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்ற சமாச்சாரத்தை அவசியம் கொடுக்கணும். அது எதுனாலும் சரி, சேவா பண்ணிகிட்ருக்கோன்னா பண்ணிகிட்ருக்கோம் கொடுக்கும், சேவா பண்ணலைன்னா பண்ண முடியல பாபா, சூழ்நிலை என்னன்றதை சமாச்சாரம் கொடுக்கணும். நான் பாபா நினச்சிட்டே இருப்பாங்கள்ல, வரதானம் அப்படின்னு என்ன, நிமித்தமானவங்களுக்கு செய்தி சொல்லணும், நிமித்தமானவங்களுக்கு தகவல் எப்போவுமே கொடுத்துடணும். कल्याणकारी वृत्ति द्वारा सेवा करने वाले सर्व आत्मा की दुआओं के अधिकारी भव. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கல்யாணக்காரி பிரத்தி, உள்ளுணர்வு மூலமாக நன்மை செய்யக்கூடிய, உள்ளுணர்வு மூலமாக சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அதிகாரி ஆக, அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அதிகாரி ஆக. கல்யாண்காரி, நன்மை செய்யக்கூடிய விருத்தி மூலமாக சேவை செய்யுங்கள். இதுதான் அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தையும் பிராப்தமாக அடைவதற்கான சாதனம். எப்போ லட்சியம் இருக்குது நமக்கு, நான் விஸ்வ கல்யாணக்காரி, நன்மை இல்லாத காரியம் என்னால் நடக்காது, அப்படி நடக்கவே முடியாது. இந்த எண்ணம் இருக்கனாலே அப்போ ஆட்டோமேட்டிக் நம்ம மூலமாக நல்லதாக நடக்கும். எப்படி காரியம் இருக்கோ அப்படி நம்முடைய தாரணையும் இருக்கும்ல. जैसे कार्य होता वैसे अपनी धारणाएं होती. अगर कार्य याद रहे तो सदा रहमदिल, सदा மகாதானி ரஹிங்க. அப்போ காரியம் நமக்கு நினைவில் இருக்குன்னா சதா இறக்க உள்ளத்தோடு இருப்போம், சதா மகாதானியாக இருப்போம். हर कदम में कल्याणकारी वृत्ति से चलेंगे, மெய்ப்பன் नहीं आएगा. ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை செய்யக்கூடியவன் நான், இந்த விருத்தி மூலமாக, இந்த விருத்தியோடு தான் நம்ம நடப்போம். ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் நம்ம மூலமாக நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும். நான்ற அபிமானம் ஒரு பொழுது வராது, நிமித்த எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட सेवाधारी, ऐसे सेवाधारी को सेवा के रिटर्न में सर्व आत्माओं की दुआओं का अधिकार प्राप्त हो जाता है. அப்படிப்பட்ட சேவாதாரியினுடைய சேவைக்கு ரிட்டர்ன், பிரதிபகாரமாக அனைத்து ஆத்மாக்களிலிருந்தும் ஆசீர்வாதங்கள் என்பது அதிகாரமாக பிராப்தமாகும். யாருக்கு? நன்மை செய்யணுன்ற, அந்த உலக நன்மை செய்யணுன்ற உணர்வோடு நம்ம செய்யும் பொழுது, அந்த உணர்வில் இருக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் நமக்கு எல்லா ஆத்மாட்டேருந்து ஆசீர்வாதமாக கிடைக்கும், அது கூட அதிகாரமாக கிடைக்குன்றார் பாபா. ஸ்லோகன், சாதனோं की आकर्षण साधना को खंडित कर देते. சாதனங்களுடைய ஆக்கர்ஷணை, பொருட்கள், வஸ்துக்கள், இதனுடைய ஆக்கர்ஷணையில் போனால் என்ன ஆகும்? சாதனா, யோகாவானது துண்டிக்கப்பட்டுவிடும். இன்னைக்கு அவ்வியக்த இஷாரை, அவ்வியக்த சமிகை, ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். अंतर्मुखी अंतर्मुखी आत्माएं 3 प्रकार की भाषा के अनुभवी होती है. अंतर्मुखी ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையினுடைய அனுபவியாக இருப்பாங்க. ஒன்று நாயனோக்கி பாஷா, கண்களினுடைய பாஷை. இரண்டாவது பாவனையினுடைய பாஷை. மூன்றாவது சங்கல்பத்தினுடைய பாஷை.
இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையினுடைய பாஷை. जितना जितना आप अंतर्मुखी स्वीट साइलेंस स्वरूप में स्थित होते जाएंगे, எந்த அளவுக்கு நீங்கள் அந்தர்முகி ஸ்வீட் சைலன்ஸ் இனிமையான சைலன்ஸ் स्वरूपத்தில் நிலைத்திருக்கிறீர்கள், உத்தனா இன் தீன் பாஷோं द्वारा அந்த அளவுக்கு இந்த 3 பாஷைகள் மூலமாக சர்வ ஆத்மாவுக்கு அனுபவம் கரா சகே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். अब ऐसी रूहानी भाषा की अभ्यास बनो. ஆக இந்த ஒரு ஆன்மீக பாஷையினுடைய அபியாசம் செய்பவராக நீங்கள் ஆகுங்க. இந்த 3 பாஷை உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதனால் இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதும், அநேக ஆத்மாக்களுக்கு நீங்கள் அனுபவம் சேவிக்க முடியும். அதனால் இந்த பாஷையை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கன்ற. இப்போ சொல்கிறோம் ஹிந்தி பாஷை, தமிழ் பாஷை, தெலுங்கு பாஷைன்னு சொல்கிறோம்ல, மலையாளம் பாஷை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாபா இது என்ன சொல்கிறாங்க, இந்த பாஷையை கற்றுக்கோங்கன்ற. अब इसी रूहानी பாஷா கே அபியாஸ் பனோ. அதனால் இந்த ஆன்மீக பாஷையினுடைய பயிற்சி செய்யுங்க. 1 கண்களுடைய பாஷை, 2வது பாவனையினுடைய பாஷை, 3வது சங்கல்பத்தினுடைய மொழி, சங்கல்பத்தினால பேசுறது. அச்சா, ஓம் சாந்தி.